வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் Gladiya. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பார்க்குறோம். இப்போ ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அது மூலமாக நீங்கள் மற்ற டூல்ஸ்லாம் கற்றுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாத் டூல் பார்க்க போகிறோம். பாத் டூல் பார்க்குறதுக்கு முன்னால் உங்களுக்கு நான் ஷேப் டூல் எடுத்துகிட்டு அந்த ஷேப் டூல்லேருந்து நீங்கள் இந்த பாத் டூல் எப்படி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன். அதனால் கிளியராக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே, நம்ம இப்போது ஷேப் டூல் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பில் CS3 வெர்ஷன் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அடோப் ஃபோட்டோஷாப் CS3. உங்கள்கிட்ட என்ன சாஃப்ட்வேர் இருக்கோ நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஷேப் டூல் நீங்கள் எடுத்துகிட்டு அதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இந்த ரெக்டாங்கிள், ஸ்கொயர், எலிப்டிக்கல் டூல் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். நீங்கள் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ctrl+n கொடுத்து நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்கள் இன்டர்ஃபேஸில் ட்ராக் பண்ணுங்கள். அதை ட்ராக் பண்ணுறதுக்கு முன்னால் எம்டியாக ஒரு லேயர் கண்டிப்பாக நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டு தான் ட்ராக் பண்ணணும். அப்போ தான் உங்களால் மறுபடியும் அந்த ஆப்ஜெக்டை எடிட் பண்ண முடியும். நீங்கள் ஷேப் டூல் எடுத்து ட்ராக் பண்ணும்போது மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் ஷேப், பாத் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு ஒன்லி பாத் மட்டும் வேணும்னா பாத்துன்ற ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. இல்லை ஷேப் வேணும்னா ஷேப்புன்றதை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ctrl+enter கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுன்ற கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் எடுத்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி எங்கே வேணுமோ அதை மூவ் பண்ணிக்கோங்க. ஷேப் டூல்லேயே உங்களுக்கு கஸ்டம் ஷேப் டூல்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை செலெக்ஷன் பண்ணிங்கன்னா மேலே ப்ராப்பர்ட்டிஸ் பாரில் போனீங்கன்னா ஷேப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஷேப்ஸ்லாம் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேர்லேயே டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த ரைட் கார்னரில் சின்னதாக ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அப் அண்டுன்னு கொடுத்தீங்கன்னா எல்லா ஷேப்பும் உங்களுக்கு ஆட் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது இல்லாமல் நீங்கள் கூகுளில் போய்ட்டும் ஃபோட்டோஷாப் ஷேப் ஃப்ரீ டவுன்லோட் அது மாதிரி கொடுத்து நீங்கள் ஃப்ரீயாக ஷேப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு இப்போ என்ன ஷேப் வேணுமோ செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி கலர் ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ஷேப் மேலே உங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா டெக்ஸ்ட் டூல் எடுத்துகிட்டு கண்டென்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மூவ் டூல் எடுத்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி அந்த கண்டென்ட்டை மூவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜில் ஒரு ஷேப்பை நம்ம ட்ராக் பண்ணி அந்த ஷேப்புள்ள இமேஜ் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்குறோம். இமேஜ் மேலே நான் ஒரு ஷேப்பை செலெக்ஷன் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ctrl+enter கொடுத்து ஷேப்பை நீங்கள் செலெக்ஷன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னால் அந்த ஷேப்பை நீங்கள் மூவ் பண்ணோன்னா இப்போ நீங்கள் பாத் டூல் எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ பாத் டூல் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்றது புரியுது இல்லையா? மூவ் டூலால் இந்த ஷேப் அதாவது பாத்தை நம்மளால் மூவ் பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த பாத் செலெக்ஷன் டூல். அதிலே ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செகண்டாக டைரக்ட் செலெக்ஷன் டூல்னு இருக்கும். அந்த டூல் எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் ஷேப்புக்கு ஏதாவது ஆங்கர் பாயிண்ட் ஆட் பண்ணோன்னா ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ஆங்கர் பாயிண்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பென் டூல் மூலமாக ஆங்கர் பாயிண்ட்டை ஆட் இல்லை டெலீட்டும் பண்ணிக்கலாம்.
டைரக்ட் செலெக்ஷன் டூலில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் வெக்டர் மாஸ்க்னு கொடுத்தீங்கன்னா இமேஜ் உங்களுக்கு ஷேப் ஃபுல்லாக கன்வெர்ட் ஆகிடும். இதுலேயும் நீங்கள் டெலிட் பாத், செலெக்ஷன், ஃபில் கலர் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் க்ரியேட் பண்ண அந்த ஷேப்பை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் டூலில் போயிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணுறது உங்களோட கஸ்டம் ஷேப் டூலில் போய் ஆட் ஆகிருக்கும். நீங்களும் உங்களோட இமேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஷேப் டூல் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்